ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் குக்கீஸ். குக்கீஸ்லாம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ப்ராசஸிங் முடிஞ்சிடும். பேக்கிங்க்கு தான் நமக்கு டைம் ஆகும். எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பேக்கிங்கை குக்கரில் பண்ண போகிறோம். குக்கர் அல்லது ஹெவி பாட்டம் பேன், நீங்கள் எது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் மணலோ உப்போ கீழே பேஸில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் மறுபடி கூட பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்புக்கு நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தான் பேக்கிங் ட்ரே வைக்க போகிறோம். இப்படி செட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அப்போ நமக்கு சூடு கரெக்டாக இருக்கும் பேக் ஆகிறதுக்கு. ஒரு ட்ரேவோ இல்லை பிளேட்டோ இல்லை பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரமோ எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பட்டரோ இல்லை ஆயிலோ தடவிட்டு அதுக்கு மேலே வரமாவு தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ கண்டிஷன்ஸ்லாம் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க குக்கீஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம்ஸ் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. அதை நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. விஸ்க் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே பண்ணாலே போதுமானது. நல்லா கட்டி இல்லாமல் வெண்ணெய் கலந்த பிறகு 100 கிராம் சுகர் பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக பைனாப்பிள் இருந்தால் பைனாப்பிள் பியூரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப வாட்டரியாக ஆகிடக்கூடாது, அது பார்த்துக்கணும். எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா எல்லா மிக்சரும் கலந்து பிளெண்டாகி வந்த பிறகு 200 கிராம்ஸ் மைதா கலந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. சப்பாத்தி பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி இழுத்துலாம் பிசைய வேணாம், அப்படி பிசையும் முடியாது. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த பட்டர்லேயே முடிஞ்ச வரைக்கும் பிசைஞ்சிடுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் லைட்டாக பால் தெளிச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அதை க்ளீன் சர்ஃபேஸில் வச்சு கையாலேயே ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஒட்டாது, அதனால் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஃப்ளாட்டன் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு 1/2 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. கிராக்ஸ் வந்தால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே கரெக்டாக ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க. இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி தான் போட போகிறேன். அதனால் கத்தியில் அப்படியே ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக செஞ்சிடாதீங்க, பேக் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் ஆல்ரெடி டஸ்ட் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் அடுக்கிடுங்க. ரொம்ப பக்கத்தில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வச்சு அடுக்கிடுங்க. இப்போ அந்த ட்ரேவை நாம் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வச்சுடுங்க. குக்கரை மூடி போட்டுடுங்க. மூடி போடும்போது கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிடணும், வெயிட் போடக்கூடாது. மூடி வச்சு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கீஸ் சூப்பராக ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தொட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் கூலான வாட்டி
பார்த்திங்கன்னா சூப்பராக குக்கி ரெடி ஆகிருக்கும். சூப்பராக க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பேட்ச் பை பேட்சாக வச்சு எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் நம்ம குக்கீஸ் சூப்பராக செஞ்சிட்டோம். சூப்பராக வந்திருக்கு. இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க சாப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா